Hello viewers, welcome to my channel EC16. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 9 ஓட chapter 5 example number 5.5 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான 5 marks. Show that the points அப்படினு சொல்லிட்டு 3 points கொடுத்துட்டாங்க. இந்த 3 pointsம் ஒரே straight lineல லை ஆகுமா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. First collinearோட definition தெரிஞ்சுக்கோங்க. collinearனா என்ன அர்த்தம்னா 3 point ஒரே லைன்ல லை ஆச்சுன்னா அத நம்ம collinearனு சொல்லுவோம். சோ இப்போ இந்த collinear ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா first AB, BC, CA மூணுத்துக்குமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஏதாச்சும் ரெண்டு ஆட் பண்ணா மூணாவது டிஸ்டன்ஸ் கிடைச்சது அப்படின்னா அது வந்து கொலினியர்னு ப்ரூவ் ஆகும். ஸோ லையிங் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னாலும் கொலினியர் அண்ணாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நாம் ஏபி பண்ண போகிறோம். அதாவது ஏபி அப்படின்னா இதை எப்படி படிக்கணும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு படிக்கணும். இப்போது ஏவோட பாயிண்ட் எழுதிக்கோங்க, பியோட பாயிண்ட் எழுதிக்கோங்க. ரெண்டுத்துக்குமே x1 y1 x2 y2 அப்படின்னு பேர் வச்சுருங்க. இப்போ ஏபி வேணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டுக்கோங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x2 minus x1 அதனால 6 minus 3 the whole square plus y2 minus y1 அதாவது 4 minus 1 the whole square. இப்போ 6 minus 3 வந்து 3 ஸ்கொயர் ஆயிடும், 4 minus வந்து 3 ஸ்கொயர் ஆயிடும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். ஸோ 9 plus 9 18 ஆயிடும். இப்போ இந்த 18 எப்படி பிரிக்கலாம்னா 2 9s are அப்படின்னு பிரிக்கலாமா? 2 அப்படியே வச்சுட்டு 9 எப்படி பிரிக்கலாம்? 3 3s are பிரிக்கலாம். ஏன்னா 9 வந்து ஸ்கொயர் நம்பர். இப்போ இந்த 2 3 வந்து ஒரு 3 ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். சிங்கிள் 2 வந்து ரூட்டுக்குள்ளேயே இருந்துடும். ஸோ ஏபியோட ஆன்சர் உங்களுக்கு 3 root 2 கிடைச்சிருக்கு. அடுத்தது நம்ம பிசி பண்ண போகிறோம். பி எழுதிக்கோங்க, அதை x1 y1 நேம் பண்ணிக்கோங்க. சி எழுதிக்கோங்க, அதை x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா? x2 minus x1 the whole square. ஸோ 8 minus 6 the whole square plus y2 minus y1 the whole square. அதாவது 6 minus 4 the whole square. ஸோ 8 minus 6 வந்து 2 ஸ்கொயர் வந்துடும், 6 minus 4 வந்து 2 ஸ்கொயர் வந்துடும். 2 ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் 4 plus 4 ஆயிடும். ஸோ 4 plus 4 8. 8 எப்படி பிரிக்கலாம்? 2 into 2 into 2ன்னு பிரிக்கலாம். இதில் 2 2 வந்து ரூட் விட்டு ஒரு 2 வெளியே வந்துடும். தனியாக இருக்கிற 2 மட்டும் ரூட்குள்ளேயே இருந்துடும். ஸோ பிசியோட ஆன்சர் உங்களுக்கு 2 root 2 கிடைச்சிருக்கு. அடுத்தது சிஏ. சியோட வேல்யூவை x1 y1 நேம் பண்ணிக்கோங்க, ஏ பாயிண்ட்டை x2 y2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரியே டிஸ்டன்ஸ் x2 minus x1 the whole square. ஸோ 3 minus 8 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ 1 minus 6 the whole square. ஸோ 3 minus 8 பண்ணுறப்போ minus 5 the whole square வந்துடும். 1 minus 6 பண்ணுறப்போ minus 5 the whole square வந்துடும். ரெண்டு மைனஸுமே ஸ்கொயர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ 5 ஸ்கொயர் வந்து 25 வந்துடும், 5 ஸ்கொயர் வந்து 25 வந்துடும். ஸோ 25 plus 25 வந்து 50 வந்துடும். இந்த 50-ஐ நான் இங்கே எல்சிஎம் பண்ணியிருக்கேன். 50 0ல் முடிகிற நம்பர், அப்போ அது ஈவன் நம்பர், அப்போ அது 2 டேபிள்ஸில் போகும். ஸோ 2வால் நான் டிவைட் பண்ணுறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1. அப்போ இது 10 ஆகிடும். 2 5s are 10. இப்போ 25 வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர், அதை 5 5s are எழுதிடலாம். அப்போ ரூட் 50 எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2 into 5 into 5ன்னு எழுதலாம். இதில் 2 5 வந்து ஒரு 5-ஆ ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். தனியாக இருக்கிற 2 மட்டும் ரூட்டுக்குள்ளேயே இருந்துடும். ஸோ எனக்கு கிடைச்ச ஏபி வேல்யூ, பிசி வேல்யூ, சிஏ வேல்யூ எல்லாமே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 3 root 2 plus 2 root 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 root 2 வந்துடும். அதாவது தேர்டு ஒன்னோட ஆன்சராக வந்துருச்சு. அதாவது ஏபி ப்ளஸ் பிசி பண்ணோன்னா சிஏவோட ஆன்சராக கிடச்சிடுது. அப்போது இதுதான் என்னது? கொலினியர். அதாவது அந்த 3 பாயிண்ட்டுமே லை ஆன் எ சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் செம்ம பொறுமையாக காமிச்சிடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டெய்லி போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி 2 சம் போட்டிருக்கேன், 2 எக்ஸாம்பிள் சம் போட்டிருக்கேன். அதே போல் இன்ட்ரோடக்ஷனை 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபார்முலாஸ் எப்படி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே என்னோடய சேனலை போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.